ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பேய் படங்கள். எப்போவுமே ஒரு ரசிகர் கூட்டம் பேய் படங்களுக்குன்னு இருக்குது. காசு கொடுத்து பயப்பட தயாராக தான் இருக்காங்க. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம ஊரில் தயாரித்த ஒரு 5 படங்களை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறதான். 5 படங்களும் ரொம்ப சின்சியராக சீரியஸாக ஒரு பேய் படங்களை பேயா மட்டுமே அணுகக்கூடிய படங்கள். எந்த விதமான காமெடியும் இல்லாமல் சந்திரமுகி மாதிரியோ இல்லை அரண்மனை மாதிரியோ அல்லது காஞ்சனா சீரீஸ் மாதிரியோ இல்லாமல் சின்சியரான சீரியஸான பேய் டிராமாஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நான் முதல்ல எடுத்துக்கிறதுனா பிசாசு படத்தை தான் சொல்லுவேன். பேய்கள்னாலே பயமுறுத்தும், கெடுதல் மட்டும்தான் பண்ணும் அப்படிங்கிறத தாண்டி தன்னை கொன்னமே தனக்கு தெரியாம தான் அந்த தவறு நடந்துருச்சு, அந்த சூழ்நிலையிலும் தன்னை காப்பாற்ற தான் ஓடி வந்தான் அப்படிங்கிறத உணர்ந்துக்கிட்ட அந்த ஆன்மா அவனை எந்த வகையிலையும் தன் அப்பாவால் கெடுதல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பாதுகாத்துக்கிறது தான் கதை. இந்த பொதுவாகவே பேய் படத்துல பேயை பார்த்தா பயப்படுவோம். இந்த படத்துல பேயை நம்ம லவ் பண்ணவே ஆரம்பிச்சிடுவோம். அந்த அளவுக்கு அழகான ஸ்கிரீன் பிளேயை கொண்டு வந்திருந்தாரு மிஸ்கின் அவர்கள். இத்தனைக்கும் பேயை விகாரமா தான் காட்டியிருப்பாரு. அது வர சீன்லாம் காதை கிழிக்கிற மாதிரி சவுண்ட் எல்லாம் வரும். ஆனா அதை தாண்டி நம்ம பேயை நேசிப்போம். அமைதியா ஆரம்பிக்கிற அந்த படம் ரொம்ப நெகிழ்வா முடியும். மியூசிக்கா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், டயலாக்கா இருக்கட்டும், சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், இல்லை நடிச்சவங்களுடைய நடிப்பா இருக்கட்டும், எல்லாமே அந்த லெவல்ல இருக்கும். மிஸ்கின் பத்தி 1008 விமர்சனங்கள் வச்சாலும் அவருடைய படங்கள் குறை சொல்லவே முடியாது. அவர் எங்கிருந்து வேணாலும் இன்ஸ்பயர் ஆயிருக்கட்டும், பட் நமக்கு பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அழகா இருக்கும். அதுக்கடுத்து கேட்டீங்கன்னா பீட்சா படத்தை தாங்க சொல்லுவேன். இந்த படம் ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா பீட்சாங்கிறதே தமிழ்நாட்டில் பெருசா அறிமுகமாகாத, அந்த பேரே அறிமுகமாகாத காலத்துல ஒரு படத்தை எடுக்கிறாங்க. வைரத்து மேல ஆசைப்படக்கூடிய ஹீரோ அந்த வைரத்தை எப்படியாவது அபகரிக்கணுங்கிறதுக்காக ஒரு பேய் கதையை ஆரம்பிக்கிறான். அந்த பேய் கதை எல்லாருமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவன் தத்ரூபமா பண்ணிடுறான். ஒரு கட்டத்துல எல்லாருமே நம்பி அந்த வைரத்தையே மறந்து விட்ட சூழ்நிலையில அந்த பேய் கதை நிஜமாக ஆரம்பிச்சுன்னா எப்படி இருக்கும், அதைத்தான் ஸ்கிரீன் பிளேயா பண்ணியிருந்தாங்க. அட்டகாசமான ஸ்கிரீன் பிளே, சவுண்ட் டிசைனா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், நடிகர்களுடைய நடிப்பு, ஸ்கிரீன் பிளேன்னு எல்லாத்துலயுமே பட்டை கலப்பின படம். கார்த்திக் சுப்ராஜுக்கு இது மொதல் படம், விஜய் சேதுபதிக்கு 2வது படமும் 3வது படமும். பட் படம் பிளாக் பஸ்டர். அதுக்கடுத்து கேட்டீங்கன்னா என்ன படம் சொல்லலாம், அவள். உண்மையிலே இது பயப்படுத்தக்கூடிய படம். ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்திருப்பாங்க. ஹாலிவுட்ல எந்த மாதிரியான ஸ்கிரீன் பிளே வச்சிருப்பாங்களோ அதே மாதிரியான ஸ்கிரீன் பிளே வச்சிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு எக்ஸ்ட்ரா டச் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய தன்மை இல்லாம எக்ஸ்ட்ரா சைனீஸ் பத்தியும் பேசியிருப்பாங்க, அவங்களுடைய மூட நம்பிக்கைகள் பத்தி பேசியிருப்பாங்க, அவங்களுடைய மந்திரங்கள் பத்தி பேசியிருப்பாங்க, அவங்களுடைய அமானுஷயங்களை பத்தி பேசியிருப்பாங்க. இந்த 5 படங்கள் நான் சொல்றேன் இல்லையா, அதுல கொஞ்சம் ஜெர்க்கடிக்க வைக்கக்கூடிய படம்னா இதுதான். ஏன்னா நிறைய ஜம்ப்ஸ்கேர் ஷாட்ஸ் படம் ஃபுல்லாவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தையும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதனுடைய லார்ஜ் ஸ்கேலும், எல்லா படங்களுமே மினிமம் பட்ஜெட்ல எடுத்திருந்த சமயத்துல இந்த படம் நல்ல பட்ஜெட்லயும் எடுத்திருந்தாங்க. இதனுடைய ஸ்கேலும் ஜாஸ்தி, அதுக்கேற்ற மாதிரியான பயமும் ஜாஸ்தி. கொஞ்சம் இண்டிவிஜுவலான சீன், அடல்ட்டான சீன் இருக்கிறதுனால குழந்தைகளோடு சேர்ந்து பார்க்க முடியலைனாலும் கண்டிப்பா பயமுறுத்தக்கூடிய படமா தான் இருக்கும் அவள். அதுக்கடுத்து டிமாண்டி காலனி. உண்மையிலே ஆச்சரியப்படுத்தினாங்க. டிமாண்டி காலனி பத்தி எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும். அது ஒரு உண்மை சம்பவங்கள், அதை பத்தின நிறைய கட்டுக்கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதையைத்தான் எடுத்துக்கிட்டு டிமாண்டி காலனி பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட பட்ஜெட் அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியம். ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல, வீட்டு வசதி வாரியம் மாதிரியான ஒரு குடியிருப்புல ஒரே ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளதான் கிட்டத்தட்ட 70% படம் நடக்குது. ஆனா நமக்கு எந்த வகையிலுமே போர் அடிக்காது. 2 ரூம் தான், ஒரு பாத்ரூம், ஒரு சிங்கிள் ரூம், அவ்வளவுதான் மொத்த லொகேஷனு. ஆனா அரட்டி விட்டுருப்பாங்க. பெருசா தொழில்நுட்பமோ எதுவுமே கிடையாது. நிதானமான ஸ்கிரீன் பிளே, அற்புதமான நடிகர்கள். அப்புறம் என்ன, படம் பிச்சுக்கிட்டு போச்சு. இன்னைக்கு வரைக்கும் என் குழந்தைங்க அரக்கன்ல தான் படத்தை பார்க்குறாங்க. முழு கதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட. டிமாண்டி காலனியோட 2nd பார்ட் அதுவும் ஹிட்டு. இப்போ 3rd பார்ட்டுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ டிமாண்டி காலனி தமிழ் சினிமாக்கள்ல ரொம்ப முக்கியமான பேய் படங்கள், திகில் படங்கள்ல முக்கியமான படம். அதுக்கு அடுத்தது கேட்டிங்கன்னா யாவரும் நலம். எப்படி சொல்ல, இந்த படத்தை எப்படி சொன்னாலும் இது ஒரு பேய் படமாவே நம்ம உணராம, யாவரும் நலம்ங்கிற சாஃப்டான பேரு, மாதவன் நடிச்சிருக்காரு அப்படின்னு உள்ள போய் உட்காந்தா ஃபர்ஸ்ட் ஷோ உட்காரோம். இந்த படம் காமிச்சது வேற ஒரு உலகத்தை. வழக்கமான பழிவாங்கும் கதை தான், பயப்படக்கூடிய கதை தான், பரிதாப மனிதர்கள் இறந்து போன கதை தான். ஆனா அவங்க சொன்ன விதம், ஸ்கிரீன் பிளே, அதுல தான் இந்த படம் தனியா நிக்குது. இன்னைக்கு வரைக்கும் பேய் அந்த படத்துல காமிக்கவே மாட்டாங்க, விகாரமாக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. சாதாரணமா இருக்கும். பெருசா மியூசிக் அரட்டி விடுறது, அங்கிட்டு இங்கிட்டு திடுக்குன்னு எதுவுமே கிடையாது யாவரும் நலம் பொறுத்த வரைக்கும். ஆனா நாம பயப்படுவோம். அடுத்து என்ன ஆகும்னு நாம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். மனவளர்ச்சி இல்லாத குழந்தைகளை பத்தி அவங்க பேசக்கூடிய அக்கறையான வசனங்கள், அது கொஞ்சம் உண்மைக்கு நெருக்கமா இருக்காது அப்படிங்கிறது
ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள்ல, பேய் படங்கள்ல நான் பிசாசுக்கு அடுத்தபடியா நான் எடுத்துக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா யாவரும் நலம் தான். உங்களுக்கு இந்த மாதிரியான படங்கள் பிடிக்குமா? பேய் படங்கள் பார்த்து பயப்பட ஆசைப்பட்டிருக்கீங்களா? அப்படி நீங்க சின்ன வயசுல பார்த்து பேய் படங்களை பார்த்து நீங்க பயந்த படங்கள் என்ன? இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பத்தி உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இன்னொரு வீடியோலயோ அல்லது இன்னொரு லைவ்லயோ நான் உங்களை கண்டிப்பா சந்திக்கிறேன். நன்றி.